ஸோ குட் ஈவினிங் டு ஆல். ஸோ நாளைக்கு எல்லாருமே வந்து எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் வந்து எழுத போறீங்க. ஸோ எல்லாருமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து தயாராகிருப்பீங்க இல்லையா? ஸோ இதுல வந்து நம்ம நோட்டபுளா ரெண்டு விஷயத்த என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவனிக்க வேண்டியது இருக்கு. ஸோ எஸ்பிஐ கிளர்க்கு எழுத போனவங்களுக்கு சைன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது விஷயத்தெல்லாம் நம்ம டேக்கிள் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஹரிபரியா எக்ஸாமுக்கு கரெக்ட் டைமுக்கு போகாம கொஞ்சம் முன்னாடியே எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க அதை நிவர்த்தி பண்ண முடியும். என்ன இஷ்யூ இருக்கு, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களுக்கு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா டைம் கிடைக்கும். ஸோ அதனால என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்கு கொஞ்சம் முன்னாடி போயிருங்க. ஓகேவா? ஸோ எஸ்பிஐபிஓ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்க ஹால் டிக்கெட்டு அண்ட் தென் போட்டோ, ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ், ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்பவுமே எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த வெனியூ நம்ம எப்படி போகலாம் அப்படிங்கிறத என்ன பண்ணிருக்கேன் பார்த்தீங்கன்னா இப்பவுமே பிளான் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைமா எஸ்பி பிஓல வந்து ப்ரிலிம்ஸ்லேயே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறதா இந்த சென்ஸ் நம்மளுக்கு அதே குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் தான் இருக்க போகுது. ஆனா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டினை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேரி பண்ணிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 30 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆனால் 20 மினிட்ஸ் தான். ஸோ எல்லாத்துக்குமே வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இது சர்ப்ரைஸாகவும் இருக்கும். ஒரு புதுசாகவும் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஏன்னா 20 நிமிஷத்துல 40 கொஸ்டின் எப்படி அப்படிங்கிறது ஒரு பிஓ ஸ்டாண்டர்ட்ல இருக்க போகுது அப்படிங்கிறதுனால அட்டம்ப்ட மட்டும் என்ன பண்ணாதீங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்த்து கவலைப்படாதீங்க. அக்யூரேஸா என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா போடுங்க. ஸோ அதே மாதிரி குவான்ஸ்ல 30 கொஸ்டின் தான் 20 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ரீசனிங்கும் 30 கொஸ்டின்ஸ் தான் 20 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் அக்யூரேசியா தான் போட்டுட்டு வர வேண்டும். 600 வேகன்சி தான். ஸோ கரெக்டா என்ன 1:3 ரேஷியோல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ்க்கு எடுக்க போறாங்க. ஸோ அதே மாதிரி இதுல நெகட்டிவ் மார்க் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுல செக்ஷனல் கட் ஆஃப் வந்து என்ன பண்ண போறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இருக்க போறது இல்லை. உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் கட் ஆஃப்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஸோ அதாவது 10 1:10 ரேஷியோ இதே இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. கேண்டிடேட்ஸ் நம்பரிங் 10 டைம்ஸ் த நம்பர் ஆஃப் வேகன்சி இன் ஈச் கேட்டகரி வில் பி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். 1:10க்கு மெயின்ஸ்ல எடுக்கிறாங்க. அப்ப 6000 பேர் தான் என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா எடுக்க போறாங்க. ஓகே, அதுல நம்ம ஒரு ஆளை எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா அக்யூரஸியா போடணும், கொஞ்சம் ஸ்பீடா போடணும், எந்த இடத்துலயுமே லேக் ஆகக்கூடாது. லேக் ஆகுற மாதிரி தெரிஞ்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா விட்டுட்டு வந்துருங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல். கண்டிப்பா எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சுட்டு நாளைக்கு எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா அட்டம்ப்ட வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம நாளைக்கு வந்து அனாலிசிஸும் போடுவோம். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ.